and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவி திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும். கர்த்தரின் பிரதான கட்டளையை சிரமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and tell somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். குறிப்பாக கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான திருச்சபையின் பிள்ளைகள், விசுவாசிகள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு கூட்டமாக தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். முதலாவது வருகையை நினைவு கூறுகிற இந்த நாளிலே 2வது வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளாய் நம்முடைய எல்லா காரியங்களிலேயும்
நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக, தேவனை நோக்கி இழுக்கு சக்தி உடையவர்களாக காணப்பட ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய ஊழியங்களை உங்களுடைய ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாட்களிலே வட இந்தியாவிலே நடைபெற்று வருகிற ஊழியங்களை தேவன் ஆசீர்வதித்து வருகிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏறத்தாழ 2000க்கும் அதிகமான மாணவ செல்வங்கள் இந்த கூடுகைகளிலே, கிறிஸ்மஸ்க்கான சிறப்பு கூடுகைகளிலே பங்கு பெற்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். இன்னும் ஏராளமான மக்கள் ஆண்டவரால் சந்திக்கப்படும்படியாக தேவன் இன்னும் அநேக ஊழியர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவங்களை தாங்கி கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேச ஊழியர்கள், மத்திய பிரதேச ஊழியர்கள், இவர்களை உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் தாங்கும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய திருவுள சித்தத்திற்கு ஆண்டவரே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படவும், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மெய்யான கிறிஸ்துமஸை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செல்ல வேண்டுமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. வைரம் பட்டை தீட்டப்படுகின்ற ஒரு இடத்திலே ஒரு அருமையான சகோதரன் பட்டை தீட்டி கொண்டிருந்தார். அது ஒரு பெரிய வைரங்களை வாங்கி அவைகளை பட்டை தீட்டி நன்றாக ஜொலிக்கும்படியாக செய்து விற்பனைக்காக வைப்பார்கள். அந்த பட்டை தீட்டுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு கேபின் உண்டு. ஒவ்வொரு அறை அங்கே கொடுக்கப்படும். அந்த அறை பூட்டப்பட்டதாக இருக்கும். ஏனென்றால் விலை உயர்ந்த வைரம் யாரும் ஒவ்வொருவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்களே பொறுப்பு. அது தொலைந்து போவதற்குரிய வாய்ப்புகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய கரங்களிலே கொடுத்து அவர்களை அந்த அறைக்குள்ளாக வைத்து விடுவார்கள். அவர்கள் அந்த பட்டை தீட்டுகின்ற அந்த காரியத்தை செய்து மகிமைப்படுத்துவார்கள். ஒரு நாளிலே விதமாக ஒரு சகோதரன் பட்டை தீட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய கையிலே இருந்த அந்த சிறிய சுத்தியலை கொண்டு அவர் அடிக்கின்றதான வேளையிலே அந்த அவருடைய பிடியில் இருந்த அந்த வைரக்கல்லானது மேலே பறந்து சென்றது. எங்கு சென்றது என்று தெரியவில்லை. அந்த அறை முழுவதும் அவர் தேடி பார்த்தார். ஒவ்வொரு அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் அலசி, இன்ச் பை இன்ச்சாக அலசி பார்த்தார். ஒன்றும் கிடைக்கவில்லை. தன்னுடைய முதலாளி இடத்திலே வந்தார். முதலாளி சொன்னார், நான் அதற்கு ஜவாப்தாரி அல்ல. உன்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டதற்கு நீதான் பொறுப்பு. அவைகளை நீ தொலைத்தாய் என்றால் உன்னை நான் அது கடனை கொடுத்து தீர்க்க மட்டுமாக உன்னை சிறையிலே போடுவேன் என்பதாக சொன்னார்கள். வேதனையோடு அவன் வெளியே வந்தான். 2 வாரங்கள் ஆகிவிட்டன. ஒரு நாளிலே அந்த அறையிலே இல்லை அந்த வைர கம்பெனியில் உள்ள டெலிஃபோன் ஆனது வேலை செய்யவில்லை. ஆகையினாலே அங்கிருந்து இன்டர்காம் கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பகுதிகளாக அவர்கள் என்ன செய்தார்கள், சோதித்து வந்தார்கள். அப்படி சோதித்து வருகின்றதான வேளையில் இந்த தனிப்பட்ட இந்த சகோதரன் அமர்ந்திருந்த அந்த அறையிலே அந்த தொலைபேசி இணைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் அங்கே இருந்தது. அந்த அவர்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பாக்ஸிலே இந்த வைரக்கல் கிடப்பதை பார்த்தார்கள். இவனுடைய கையிலிருந்து தெரித்து ஓடப்பட்ட அந்த கல்லானது அந்த பாக்ஸிலே இருக்கக்கூடிய அந்த சிறிய ஓட்டையின் வழியாக அதனுடைய உள்ளே அது என்ன செய்து விட்டது, தன்னை இணைத்து கொண்டு விட்டது. இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட விவரம் அவனுக்கு சொல்லப்பட்டது. மகிழ்ச்சியோடு அவன் மறுபடியுமாய் அந்த பணியை செய்யக்கூடியவனாக வந்தான். இழந்து போன வைரக்கல்லை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். விலையேற பெற்ற அந்த வைரக்கல் அவனுக்கு கிடைத்தபடியினாலே அவன் தண்டனையிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் அவன் தப்பிக்கொண்டவனாக காணப்பட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் என்று சொல்வது இழந்து போனதை தேடி கண்டுபிடித்து உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய கரங்களிலே கொடுக்கும்படியாக வந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை நாம் நினைக்கின்ற ஒரு பண்டிகை. ஆம், விலையேற பெற்றவைகளை இழந்து தவிக்கிற ஜனக்கூட்டமாக, சமுதாயமாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். என் தேவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு மீட்டு கொடுக்கும்படியாக வந்தார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, டைமண்ட் பட்டை தீட்டுகின்ற அந்த பணியை செய்தவன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மீட்கப்பட்டதினாலே அவனுக்கு மகிழ்ச்சி. விலையேற பெற்ற ஒன்றை தொலைத்த அவன்
அதை பெற்றுக்கொண்டதினாலே மகிழ்ச்சி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனவைகளை, விலையேறப்பட்டவைகளாக இருக்கிறவைகளை இழந்து போனோமே, அவைகளை மீட்டுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். ஆதி பெற்றோர் இழந்து போனார்கள் விலையேறப்பட்ட அந்த நித்திய ஜீவனை. அவர்கள் விலையேறப்பட்ட தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போனார்கள். விலையேறப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய காதுகளுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆண்டவருடைய உறவு பிரிக்கப்பட்டது. ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் தொலைந்து போனது. ஆண்டவரோடு உள்ள இணைப்பு தொலைந்து போனது. தேடி கண்டுபிடிக்கும்படியாக ஸ்திரீயின் வித்தானவர் கன்னியின் வயிற்றிலே பாலகனாக பிறந்ததை எண்ணி நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. விலை உயர்ந்தவை இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விலையேறப்பெற்ற ஆத்துமா, விலையேறப்பெற்ற ஆத்துமா. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணிக்கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு அதனால் லாபம் என்ன என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, விலையேறப்பெற்ற உன்னுடைய ஆத்துமாவை அழிவின் என்று மீட்டு உன்னுடைய ஆத்துமாவை மீட்டு கொடுத்து உன்னை தம்முடைய சொந்த ராட்சியத்திற்கு தகுதியுள்ளவனாக்கும்படியாக அந்த இழந்து போன அந்த ஆத்துமாவினுடைய அனுகூலமான நன்மைகளை மறுபடியும் உனக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். ஆம், இன்று விலை உயர்ந்தவைகள் தொலைக்கப்பட்ட நிலையிலே நீங்களும் நானும் காணப்படுகிறோமோ? ஒருவேளை நம்மை அறியாமலே அவைகள் இழந்து போய்விட்டன. நாம் இழந்து விட்டோம் அவைகளை. இந்த வைரத்தை பட்டை தீட்டுகிறவன் வேண்டும் என்று தூக்கி போடவில்லை, அவனை அறியாமல் அவனுடைய கையிலிருந்து நழுவி விட்டது. இன்று என்னுடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை அறியாமலே அநேக காரியங்களை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பெற்றோர்களும் ஆலயத்திற்கு சென்று வந்தார்கள். ஆலயத்திலிருந்து திரும்புகின்றதான வேளையிலே பெற்றோர் என்ன எண்ணினார்கள்? தங்களுடைய குமாரன் ஜனத்தின் மக்களோடு இனஜன பந்துக்களோடு அவர் வருவார் என்று சொல்லி அவர்கள் கடந்து சென்றார்கள். 3 நாட்களுக்கு அப்புறம்தான் அவர்களுக்கு தெரிந்தது, தங்களை அறியாமலே தங்களுடைய குழந்தையை தவறவிட்டு விட்டோம் என்று சொல்லி இழந்து போனார்கள் தங்களுடைய குமாரனாகிய இயேசுவை. ஆகையினாலே மறுபடியும் அவர்கள் எருசலேமை நோக்கி வருகிறார்கள். வேண்டுமென்று அவர்கள் செய்யவில்லை. நம்மை அறியாமலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேறப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளை மீட்டு கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் மீட்டு கொடுக்கும்படியாக வந்த 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, இழந்து போன சந்தோஷம், த சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். நான் என்னிடத்திலே வைத்திருந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்த சந்தோஷத்தை இழந்து போனவனாக இருக்கிறேன். அதை மீட்டு கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் வந்தார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்குள் நான் பூரிப்பாய் மகிழும்படியாக அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். என் ஆதி பெற்றோர் இழந்து போன அந்த சந்தோஷம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் அந்த இரத்தத்தினாலே நம்முடைய அந்த தொலைந்து போன அந்த சந்தோஷத்தை மீட்டுக் கொடுக்கும்படியாக இரத்தம் சிந்தினார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீ சந்தோஷத்தை இழந்தவனாக இருக்கிறாயோ? கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை ஆண்டுகள் பண்டிகையை நீ ஆசரித்துக் கொண்டிருக்கிறாய்? கிறிஸ்துவானவர் பிறந்த பிறப்பின் பண்டிகையை நீங்களும் நானும் வருடந்தோறும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அது எந்த மகிழ்ச்சி? அதைத்தான் நீங்களும் நானும் தியானிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்னுடைய புத்தாடைகளினாலே எனக்கு மகிழ்ச்சியா? வண்ண விளக்குகளினாலே மகிழ்ச்சியா? ஒருவேளை ருசியான பதார்த்தங்களினாலே மகிழ்ச்சியா? நண்பர்களோடு விருந்து கொண்டாடுகிறதுனாலே மகிழ்ச்சியா? சாப்பாட்டினாலே அல்லது விருந்திலே பரிமாறப்படுகின்ற மனதையும் ஆத்துமாவையும் சீரழிக்கின்ற கெடுக்கின்ற அந்த லாகிரி வஸ்துகளினாலே மகிழ்ச்சியா? ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேனா?
என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி எனக்கு முழுமையாகிறது. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், நான் அவைகளை அறிந்தும் அவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. நீ ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற ஒரு ஆடாக இருக்கிறாயா? ஆட்டிடையனாக தன்னுடைய பணியை செய்தவன், மக்களை ஆளுகின்ற கோமகனாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டான் தாவீது. ஆடுகள் அவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை அறிந்திருந்தவன். மேய்ப்பன் ஆடுகளுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய முடியும் என்பதை விவரித்து சொல்லுகிறவன். ஆனால் இன்று தன்னுடைய உக்கிரானத்தை மீறினவனாக, தான் ஒரு ராஜா, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த யுத்தத்திற்கு நான் முன்னின்று அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதை மறந்தவனாக, இருமாப்புள்ளவனாக, சோம்பல் மிகுந்தவனாக கட்டிலே படுத்து கிடக்கிறான். சந்தோஷமாய் இருக்க வேண்டியவன் சந்தோஷத்தை இழந்து விட்டான். சந்தோஷத்தை இழந்து விட்டான். அவனுடைய சோம்பல், அவனுடைய நிர்விசாரம், அவனுடைய இருமாப்பு, அவன் கண்கள் எதிரிகளை கண்டு எவ்விதமாய் அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று காண வேண்டிய கண்கள் இங்கே குளித்துக் கொண்டிருக்கிற ஒருவரை காண்கிறது. விளைவு, விழுந்தான், வீழ்ந்து போனான், மகிழ்ச்சியை இழந்து போனான். கீழ்ப்படியாமை மகிழ்ச்சியை அழித்து விடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சியை அழித்து விடுகிறது. ஆம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் நுரை தழுகிற அலைகளுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்பதாக சொல்லுகிறது. நீங்கள் நானும் மெய்யான மகிழ்ச்சியை நாம் இழந்து விட்டோம் என்றால் நாம் துன்மார்க்கர் என்கின்றதால அந்த பட்டியலிலே இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இன்று நீங்கள் நான் இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சற்று யோசித்து பார் தேவனுடைய பிள்ளையே. இங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உக்கிரானத்தை இழந்தவன் தன்னுடைய உற்சாகத்தையும் இழந்து விடுகிறான், தன்னுடைய சந்தோஷத்தையும் இழந்து விடுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவரிடத்திலே மனம் கசந்து அழும்படியாய் ஓடி வருகிறான். ஏன்? தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே அந்த விழுந்து போன அந்த சந்தோஷத்தை, இழந்து போன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசிக்கிறான். முடியவில்லை. அடக்கி வைக்கிறான். யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி இருமாப்போடு அடக்கி வைக்கிறான். ஆனால் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகிறான். சந்தோஷத்தை இழந்து விட்டேன், மகிழ்ச்சி இழந்து விட்டேன், நோயாளியாக, சயநோயாளியாக நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறான். ஆண்டவரிடமாய் திரும்பி, ஆண்டவரே உற்சாகமான ஆவியை தாரும் என்று கேட்கிறான். உற்சாகமான ஆவியை தாரும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இழந்து விட்டேன், அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அதைத்தான் சங்கீதம் 51:8 அவன் சொல்லுகிறான். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கிற எலும்புகள் களி கூறும். என் எலும்புகள் சாரம் இல்லாமல் டிபி நோயை கொண்டு வந்த ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். நொறுங்கி போய்விட்டன. நீர் நொறுக்கின அந்த எலும்புகள் திரும்பவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், களி கூற வேண்டும். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எனக்கு வேண்டும். உதடுகளை திறக்க முடியவில்லை, பூட்டப்பட்டிருக்கிறது. என் உதடுகளை திறந்தருளும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இழந்து போன சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் வந்தார் என்பதை விளக்குவதுதான் இந்த பண்டிகை. இன்று அந்த சந்தோஷத்தை உடையவனாக நீ நானும் காணப்படுகிறோமா? ஏசாயா சொல்லுகிறார், 61ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற பொழுது, ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் வந்தார். இதுவே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி இல்லாமல் நீ கொண்டாடுகிற எந்த மகிழ்ச்சியும் அர்த்தமற்றது, அபத்தமானது, ஆசீர்வாத குறைச்சலானது என்பதை நீ மறந்து போகாதே. இரண்டாவதாக
இழந்து போன நன்றி உணர்வை மீட்டு கொடுக்கும்படியாக, கண்டுபிடித்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இழந்து போன நன்றி உணர்வு, த சென்ஸ் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நான் என் ஜனங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், அவர்கள் என் புகழை சொல்லுவார்கள், என் துதியை பாடுவார்கள். நான் என் ஜனங்களை எனக்கு சொந்த சம்பத்தாக நான் மீட்டுக்கொண்டேன். ஆனால் அவர்களோ நன்றியற்றவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்ப்பாரா? சற்று யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். அவர்களுடைய அடிமை தலை உடைக்கப்படுகிறது. அவர்களுடைய வேர்வை சிந்துவது, அவர்களுடைய வேர்த்தமானது, அவருடைய கடின உழைப்பு எல்லாவற்றின் மத்தியிலேயும் அவர்கள் பட்ட பாடுகளிலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வருகிறார். ஆனால் இந்த ஜனங்களுக்கோ நன்றி இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் வழிநடத்தப்பட்டு வந்தாலும் அவர்களுடைய விழிகள் எகிப்தை நோக்கிதான் இருந்தது. அவர்களுடைய எண்ணங்கள் எகிப்தினுடைய அந்த வெள்ளரிக்காயையும் வெள்ளை பொண்டுகளையும் இவைகளைத்தான் பார்த்து கொண்டிருந்ததை ஒழிய தேவனுடைய மகத்துவமான வழிநடத்தலையும் அந்த பரம மன்னாவினாலே அவர் போஷிக்கிற காரியங்களையும் அவர்கள் மறந்து போக செய்தது. நன்றியற்றவர்களாயிருந்தார்கள். மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே, மக்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே நின்று ஆண்டவர் சொல்லுகிறதை அந்த நியமங்களை பெற்று வரும்படியாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார். வழிநடத்தி வந்த தேவனை மறந்து போனார்கள், நன்றியற்றவர்களாய் போனார்கள். ஆரோனிடத்திலே சண்டை போடுகிறார்கள், எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வத்தை எனக்கு உண்டாக்கு என்று சொல்லி கேட்கிறார்கள். நன்றி கெட்ட மக்கள். அருமையான சகோதரனே, சகோதரி, அன்பு விசுவாசியே, எத்தனை நன்மைகளை உன் ஆண்டவர் உனக்கு இன்று மட்டும் கொடுத்து வருகிறார். உன்னுடைய பாத்திரத்திற்கு ஏற்றவாறு அவர் நடக்காமல், உன்னுடைய தவறுகளுக்கு ஏற்றவாறு தண்டிக்காமல், இரக்கமும் கிருபையும் உடையவராக இருந்து இம்மட்டும் உன்னை வழிநடத்தி வந்திருக்கிறாரே, உன்னுடைய நன்றிய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உனக்காக சிலுவையிலே மாண்ட அவருடைய முகத்தை நோக்கிப்பார். உனக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திலே நீ உன்னை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை அசட்டை பண்ணாதே, உதாசீனப்படுத்தாதே, நன்றி உடையவனாயிரு. அருமையானவர்களே, சந்தோஷத்தை மீட்டு கொடுத்தவருக்கு நன்றி உணர்வோடு நீ காணப்படுகிறாயா? கொலோசையர் 1 அதிகாரம் 13வது வசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது, இருளின் அந்த அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம். பிரியரே, உங்களை அழிவினின்று மீட்டாரே, இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கினாரே, அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினாரே, இதை நீ மறந்து போய் உன்னுடைய பண்டிகையை வேறு விதமாய் நீ ஆசரித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் நீ இயேசு கிறிஸ்துவை அல்ல, வேறொரு இயேசுவை நீ அறிவித்துக் கொண்டிருக்கிறாய், ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்காக ஜீவன் கொடுத்த அந்த ஆண்டவர், உன்னை மீட்டெடுத்த இரட்சகர், இருளின் வல்லமையிலிருந்து உன்னை மீட்டெடுத்தவர், தம்முடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக்கினவர், அந்த ஆண்டவருக்கு நீ நன்றியோடு காணப்படுகிறாயா? நன்றியோடு காணப்படுகிறாயா? பரிசுத்த லூக்கா 17 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே 18-19வது வசனத்திலே குறிப்பாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியன் ஒருவன் தானே இருந்தான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். 10 குஷ்ரோகிகள் வந்திருந்தார்கள் தேவனிடத்திலே சுகம் பெற வேண்டி. இந்த அந்நியன் என்று சொல்லி ஒருவனை ஆண்டவர் குறிப்பிடுகிறபடியினாலே 9 பேர் அவர்கள் அந்த இஸ்ரவேல் கூட்டத்தார் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள். அந்நியனாகிய இவனோ தேவனிடமாய் வந்து தேவனை மகிமைப்படுத்தினான், தேவனை மகிமைப்படுத்தினான். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக பாடுபட்டு மீட்பை கொடுத்த அந்த மீட்பரை நீ பாடுகிறாயா? அவருடைய பரிவை எண்ணி நீ அவரை மகிமைப்படுத்துகிறாயா? இல்லை என்றால் மறுபடியும் அவரை பாடுகளுக்குள்படுத்தி கொண்டிருக்கிறாயா? இந்த உலகத்திலே எல்லாரும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும், நீங்களும் நானும் கூட வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் இந்த உலகத்திலே வாழும்படியாக அல்ல,
உலகத்திலே மரித்து ஜீவனை கொடுத்து, உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே நம்மை சேர்க்கும்படியாக மரிக்கும்படியாய் வந்த ஒரு குழந்தை இந்த இயேசு குழந்தை. காரணம் என்னுடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அநியாயங்கள். இவைகளிலிருந்து நம்மை மீட்டெடுத்து தன்னுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக்கும்படியாய் வந்தாரே. அந்த குழந்தையின் பிறந்த நாளை நினைத்து ஆசரிக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் உனக்கு மீட்டு கொடுத்த அந்த மீட்புக்காக நீ நன்றியுடையவனாக இருப்பாய் என்றால் நீ அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவனாய் இருக்கிறாயா? இந்த பண்டிகை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் அணிந்த ஒரு பண்டிகையாக, மகிழ்ச்சியின் இருப்பிடமாக காணப்படட்டும். நீ ரட்சிக்கப்படாமல் நீ பண்டிகை ஆசரிக்காதே. தேவனுக்கு உன்னை என்று ஒப்பு கொடுக்காமல் நீ உன்னுடைய உலக பிரகாரமான ஓட்டத்திலும் நாட்டத்திலும் நீ இருப்பாய் என்றால் தயவு செய்து நீ நினைத்துப்பார். உன்னுடைய பண்டிகையை நான் வெறுக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய ஆசரிப்புகள் எனக்கு தேவையில்லை என்பதாக சொல்லுகிறார். வழி நடத்தி வருகிறார். 10 முறை அவரை சோதிக்கிறார்கள், அவரை பரீட்சை பார்க்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை மீட்டெடுத்த ஆண்டவருக்கு நீ நன்றி உடையவனாக இருக்கிறாய் என்றால் அவருடைய வார்த்தையை கேட்கிறவனாக, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக, அந்த வார்த்தையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நீ இடம் கொடுத்தவனாக இருக்கிறாயா? யோசித்துப்பார். இந்த பண்டிகை நமக்கு நினைவூட்டுகிற ஒரு காரியம், நீ இழந்து போன அந்த உத்தரவாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். இழந்து போன உத்தரவாதத்தை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை சொல், வேகமாய் செல்லுங்கள், என்னுடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள், குறிப்பாக கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பேதுருவுக்கு சொல்லுங்கள், வேகமாய் செல்லுங்கள். இது ஆண்டவருடைய பணி, அவசர பணி. இந்த அருள் பணியை நீ நானும் நிறைவேற்றாமல் நாம் ஒரு சுயநல கூட்டமாக நாம் காணப்படுவோம் என்றால் பரிதாபத்திற்குரியவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றியற்றவனாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நன்றியற்ற உணர்வை மீட்டுக் கொடுக்கும்படியாக, உத்தரவாதத்தை இழந்து ஒருவேளை சோம்பலாய் தெரிகிறவனுடைய வாழ்க்கையிலே, சுயநலமுள்ளவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு நீ உத்தரவாதி என்பதை நினைவூட்டும்படியாக அந்த இழந்து போன உத்தரவாதத்தை என்னுடைய கையிலே திரும்பவுமாய் பெற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த பிறந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, உன் ஆண்டவர் எங்கே பிறந்திருக்கிறார்? உன்னுடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? இல்லை என்றால் என் வீட்டின் குடிலிலே அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறாரா? உன் ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே பிறந்திருப்பார் என்றால் சந்தோஷம் உண்டே. ஏன் சந்தோஷமற்றவனாக காணப்படுகிறாய்? மறைவான காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறதோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இழந்து போன நன்றி உணர்வு ஆண்டவரே திரும்ப தாரும் என்று சொல்லி கேள். நான் நன்றி கெட்டவனாய் போய்விட்டேனப்பா, என்னை மன்னியும் என்று சொல்லி கேள். இந்த பண்டிகை உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் நன்றி உணர்வையும் உத்தரவாதத்தையும் திரும்ப மீட்டுக் கொடுத்த ஒரு பண்டிகையாக அமைய, அதை தொடர்ந்து நீங்களும் நானும் ஆண்டவருடைய பணியை அவசர பணியாக நாம் எடுத்து செல்ல, ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகள், நீர் கொடுத்திருக்கிற சொத்து சுகங்கள், ஆண்டவரே உம்முடைய கட்டளைகள், இவைகளை சிறமேற்கொண்டு நான் செல்லுகிறேன் என்று சொல்லி சீடராக்குகிற பணியிலே நாம் முன்னேறி செல்வோம். ஆயத்தப்படுங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். சீசராக இருங்கள், பிறரை சீசராக்குங்கள். நாட்களை ஒத்தி போடாதே, தீர்மானத்தில் பின்வாங்காதே. நீயும் நானும் அவருடைய கால்களாக கரங்களாக செயல்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் பாலகனாய் பிறந்த இந்த நாளானது எனக்கு மாத்திரமல்ல, இயேசு என்றால் என்ன என்று கேட்கின்ற கொடான கோடி மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை கொடுக்கிறார். உன் பாவத்தை மன்னிக்கிறார், உன் வியாதியிலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லுகிற அந்த சந்தோஷ செய்தியை கூறி செல்லுகின்ற அந்த அவசர பணியை சிறமேற்கொண்டு செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இதை போன்ற ஒரு நாட்களிலே எங்கள் ஆண்டவரே நீர் இந்த பூலோகத்திலே பாலகனாக பெத்தலையிலே வந்து உதைத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இழந்து போன சந்தோஷத்தை, நாங்கள் இழந்து போன நன்றி உணர்வை, நாங்கள் இழந்து போன எங்கள் ஆண்டவர் கொடுத்த உத்தரவாதத்தை
நாங்கள் இழந்து போன அந்த அவசர பணியை எங்களுக்கு மீட்டுக் கொடுக்கும்படியாய் வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் மகத்துவத்தை நாங்கள் பறைசாற்ற, அறிந்திராதோர் அறிந்திட நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.